தேஜு மதன் கிட்ட அர்ஜுனோட வீடியோவை காமிக்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறான். தேஜு எனக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, நீங்க இருக்கிறது என் ஆபீஸ்ல ₹1 செலவு பண்ணாம என்னால அதை எடுக்க முடியும்னு சொல்ல, தேஜு அந்த வீடியோவை டெலீட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்றா. மதனும் உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க, எனக்கு பவர் வேணும், மோகன் பண்ண அந்த வேலையை நான் பண்றேன், ஆனா எனக்கு ஆர்கே ஹாஸ்பிட்டல் என்னோட கண்ட்ரோல்ல வேணும்னு கேட்க, மதனும் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலை ஆர்கே கிட்ட இருந்து புடுங்கினா போதும் அவ்வளவுதான டீலுக்கு ஓகே சொல்றான். அங்க கட் பண்ணா ஒருத்தர் கை கால் மூஞ்சில அடிபட்டு ஹாஸ்பிடல் வெளியே நிக்க, அவங்கள ரீனா பார்த்ததும் முகத்துல கால்ல ரத்தம் வருது, ஹாஸ்பிடலுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட, அவருக்கு ஞாபக மறதி போல வெளியே கடைக்கு வந்தேன், வீட்டுக்கு போக வழி தெரியலன்னு சொல்ல, அவரோட சட்டப்பையில அட்ரஸ் மொபைல் நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கத பார்த்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிடலுக்குள்ள ரீனா கூப்பிட்டு போறா. இங்க அருணா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரை அட்மிஷன் பண்ணணும்னு ஃபீஸ் டீடைல்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. இங்க குணா ராக்கி கிட்ட என்னடா ரீனாவை டோட்டலா மறந்துட்டியான்னு கேட்க, ராக்கியும் நீ வேற ஏன்டா, அர்ஜுன் என்னை விட ஹைட்டா இருக்கான், அழகா இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் இந்த ஹாஸ்பிடலுக்கே ஓனர், நமக்கெல்லாம் சான்ஸே இல்ல, பேசாம வான்னு சொல்ல, அப்ப ரீனா அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க 2 பேரும் வர்றாங்க. அவங்க கிட்ட இவர் பையில இவரோட அட்ரஸும் போன் நம்பரும் இருக்கு, நீங்க 2 பேரும் அந்த அட்ரஸ்ல இவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அர்ஜுனை பார்க்க போறா. போனதுமே எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு ரீனா கேட்க, அர்ஜுன் ஈவினிங் வெளியே போகலாமா, நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்ல, அதுக்கு ரீனா அதை பத்தி இப்ப நினைக்கிற நிலைமையில நான் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றா. அர்ஜுனும் அவன் என்ன சொல்ல வரானே புரிஞ்சுக்காம, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா நீ தான் ஒத்துக்க மாட்ற, உனக்கு இங்க பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, நான் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.